கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை காண்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய கவனத்தை 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்துடைய கான்டெக்ட், இதோட பின்னணி, சந்தர்ப்ப சூழல் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2ஆம் அருட்பணி பயணம், அப்போஸ்தலர் பால்ஸ் செகண்ட் மிஷனரி ஜர்னி. 15ஆம் அதிகாரத்துடைய கடைசியில பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு இந்த 2வது ஊழிய பயணத்தை அவர் துவங்குகிறார். லீஸ்திரா என்னும் இடத்துக்கு வந்தபோது தீமோத்தேயுவும் இவர்களோடு இணைந்து கொள்ளுகிறார். அததான் முதல் 3 வசனத்துல நம்ம தியானிச்சோம். இது போன வாரமே நம்ம தியானிச்சிட்டோம். அந்த முதல் 3 வசனத்துல லீஸ்திராவுக்கு வரும்போது எப்படி தீமோத்தேயும் அவங்களோட வரணும்னு சொல்லி பவுல் அங்க கேட்டுக்கொண்டார். அதன் விளைவாக தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணி அவர் கூட்டிட்டு போறதெல்லாம் நம்ம படிச்சோம். சரியா? சரி, இந்த முதல் 3 வசனங்கள் போன வாரம் நம்ம தியானிச்சிருக்கோம். இப்ப 4வது வசனத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். இப்ப 3 பேரா போறாங்க. பவுல், சீலா, தீமோத்தேயு. இவங்க 3 பேரும் இப்ப 2வது ஊழிய பயணத்துல போறாங்க. முதலாவது அவங்க செய்து கொண்டிருக்கிறது பின்தொடர் ஊழியங்கள், ஃபாலோ அப் மினிஸ்ட்ரிஸ். புதுசான இடத்துக்கு 10வது வசனத்துக்கு மேலதான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட, குறிப்பாக சிலிசியா மாகாணம், கலாத்தியா மாகாணம், பிரிகியா என்னும் இடம், இந்த இடத்துல எல்லாம் ஏற்கனவே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. பவுலும் பர்னபாவும் சேர்ந்து முதல் ஊழிய பயணத்திலே அங்கங்கே சபைகள் ஸ்தாபித்தார்கள். மார்க்குவும் அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த முதல் ஊழிய பயணத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை மீண்டும் இவர்கள் சந்தித்து அவர்களை ஸ்திரப்படுத்த, அவர்களை பலப்படுத்த இப்ப பவுல் முயற்சிக்கிறார். சரியா? They were doing this follow-up ministry to strengthen these believers. And already churches were established in these places. They are doing this follow-up ministry to strengthen these people. இந்த விசுவாசிகளை இன்னும் ஸ்திரப்படுத்த, இன்னும் கர்த்தருக்குள்ளாக அவர்களை திடப்படுத்த, அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்களை வளர செய்ய இப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் இந்த பின்தொடர் ஊழியங்கள் செய்யறாரு. இதுல சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். 4ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க எல்லாரும் பைபிள் திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. நல்ல ஜெபத்தோட கவனிங்க. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம மீட் பண்ணாலும் கூட அங்கங்க இருக்கிற இடத்துல நீங்க கவனிக்கிறீங்க நான் நம்புறேன். ஜெபத்தோட கூட திறந்த இருதயத்தோட இருங்க. உங்க வாழ்க்கைக்கு சில விஷயத்தை இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். அதே போல உங்களுடைய சபைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். அதனால அந்த சிந்தையோடு கூட நம்ம ஆண்டவர் பேசணும், அவருடைய குரலை கேட்கணும்ன்ற அந்த எண்ணத்தோடு கூட நம்ம கவனி. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இங்க என்ன நடக்குது? பட்டணங்கள் தோறும் இவங்க போறாங்க. எங்க இருக்கக்கூடிய பட்டணங்கள்? 6வது வசனத்துல நம்ம வந்தோம்னா பிரிகியா, கலாத்தியா அப்படின்னு படிக்கிறோம். பிரிகியா என்னும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சபைகள், அதே போல கலாத்தியா மாகாணம். முதல் ஊழிய பயணம் உங்களுக்கு ஞாபகம் வரும். முதல் அருட்பணி பயணத்திலே கலாத்தியா மாகாணத்துல என்னென்ன ஊர் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அங்க தெர்பை படிச்சோம், லீஸ்திரா படிச்சோம், பிசிதியா அந்தியோகியா படிச்சோம், இக்கோனியா படிச்சோம். இந்த இடங்கள் எல்லாம் தான் கலாத்தியா மாகாணத்துக்குள்ள இருக்குது. ஏற்கனவே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுட்டது. அப்ப இந்த பட்டணங்களை சந்திக்கிறாங்க. இந்த பட்டணங்களை சந்திச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்போஸ்தலர் 15 நமக்கு ஞாபகம் வரணும். அப்போஸ்தலர் 15ல ஜெருசலேம் கவுன்சில்ல ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. சால்வேஷன் இஸ் பை ஃபெய்த் அலோன் இன் கிரைஸ்ட் அலோன். அதுதான் எடுக்கப்பட்ட தீர்மானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் ரட்சிப்பு, கிரியைகள்னால ரட்சிப்பு அல்ல. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். சரியா? இது நம்மாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது ரொம்ப தெளிவா தீர்மானம் எடுத்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க இல்லையா? அந்த லெட்டரை எடுத்துட்டு தான் இவங்க வராங்க. இப்ப அதுதான் இங்க வாசிச்சோம் 4வது வசனத்துல. அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். சரியா? இப்போ ஏற்கனவே இந்த கலாத்தியா மாகாணத்துல எல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைனா, யூத மார்க்கத்தார்கள் மூலமா நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கணும், யூத முறைமைகளை கை கொள்ளணும் அப்படின்ற போதனைகள் இங்க வந்துட்டு இருக்குது. சரியா? நீங்க ரட்சிக்கப்படுறதும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவை போல மாறுவதும் சரி, வெறும் விசுவாசத்தினால அல்ல,
கிரியைகள் மூலமா தான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. சரி, அப்படின்னு ஒரு மாற்று உபதேசம் இங்கெல்லாம் ஏற்கனவே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. இப்ப இந்த இடத்துல பவுல் என்ன செய்யறாருன்னா, பவுல், சீலா, தீமோத்தேயு இவங்க இந்த லெட்டர் கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. சரியா, இப்ப இந்த லெட்டர்ல என்ன தீர்மானம் எடுத்திருந்தாங்க? அப்போஸ்தலர் 15ல யாக்கோபு அவரெல்லாம் அதாவது எந்த ஒரு நுகத்தையும் நாங்க புறஜாதி விசுவாசிகள் மேல சுமத்த விரும்பல. நீங்க ரட்சிக்கப்படுறது வந்து விசுவாசத்தினாலதான் அப்படின்ற தெளிவான தீர்மானம் அந்த கடிதத்துல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரியா? ஆனா ஒரு 4 விஷயத்துக்கு மட்டும் விலகி இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். சரியா? அப்ப அதுக்கு அதுக்கு மட்டும் விலகி இருங்க. மற்றதெல்லாம் வந்து நீங்க வந்து விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்படுறீங்க. வேற எந்த முறைமைகளும் நீங்க கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெளிவா எழுதி கொடுத்திருந்தாங்க. இப்ப அதை கொண்டு வந்து இங்க காமிக்கிறதுனால சபைகள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அப்படின்னு வாசிக்கிறோம் 5வது வசனத்துல. இல்லையா? இவங்க ஏற்றுக்கொண்ட உபதேசம் சரியானது என்பதற்கான ஒரு உறுதியை, ஒரு நிச்சயத்தை எருசலேமில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இவர்களுக்கு கொடுத்தது. இங்க இன்னொரு விஷயத்த கொஞ்சம் நான் இதோட பின்னணியில நான் கொண்டு வர விரும்புறேன். இப்ப நல்லா என்ன கவனிங்க. இது ஒருவேளை இது கொஞ்சம் டீப்பா இருந்தாலும் இதை நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கும்போது நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். கலாத்தியர் ஏற்கனவே எழுதிட்டாரு பவுல். சரியா? கலாத்தியர் நிருபம் எங்க எழுதப்பட்டுச்சு, எங்க கரெக்டா நீங்க அதை ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில 13, 14 அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி முடிச்சுட்டு ஆன்டியோக்கு வராங்க இல்லையா? 14ஆம் அதிகாரத்தோட கடைசி 27, 28 வசனங்கள். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஊழிய பயணத்தை முடிச்சுட்டு அந்தியோகியாக்கு வந்துட்டு அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்பதான் கலாத்தியர் எழுதுறாரு. இப்ப கலாத்தியருடைய விஷயம் என்ன? கலாத்தியர் நிருபத்தை படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். யூத மார்க்கத்தார்களுடைய மாற்று உபதேசத்தை அவர் தற்காப்பு செய்யறாரு. அதுதான் விசுவாசனால மட்டும் ரட்சிப்பு கிடையாது, கிரியைகள்னாலதான் ரட்சிப்பு அப்படின்னு யூத மார்க்கத்தார்கள் சொல்ல அதை டிஃபெண்ட் பண்ணி தான் கலேஷியன்ஸ் எழுதுறாரு. சரி, இது ஏற்கனவே பவுல் எழுதிட்டார். பவுல் எழுதுறது வந்து ஜெருசலேம் கவுன்சிலுக்கு முன்னாடி அப்படின்றத நம்முடைய கவனத்துல கொண்டு வரணும். ஏன்னா 14ஆம் அதிகாரத்துடைய கடைசியிலே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கலாத்தியர் நிருபம் எழுதி அந்த சபைகளுக்கு அனுப்பிட்டார். இது ஏற்கனவே அங்க போயிடுச்சு. ஆவியானவர் இந்த தீர்மானம் எல்லாம் அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பவுலுக்கு இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சரி, அது ஏற்கனவே கலாத்தியர் எழுதிட்டார். இப்ப கலாத்தியர் நிருபம் ஏற்கனவே இவங்க கையில இருக்குது. அது இல்லாம இப்ப எருசலேம் கவுன்சில்ல, எருசலேம் சங்கத்துல எடுக்கப்பட்ட தீர்மானம் அந்த கடிதமும் இப்ப கூடவே வந்துருது. சோ இதெல்லாம் எதுக்கு இப்ப கன்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ற உபதேசத்திற்கு ஒரு உறுதியாய், சரியா, அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா இது எல்லாமே இந்த லெட்டர்ஸ் வந்து அங்க அமையுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது உண்மைதான். சரியா, உண்மையான வேதத்தினுடைய சத்தியங்கள் சபையில வந்து பின்பற்றப்படும் போதுதான், அந்த சத்தியத்துல விசுவாசிகள் கற்றுக்கொண்டு அதுல வளரும் போதுதான் சபையில வளர்ச்சி இருக்கும். அததான் நம்ம இங்க பாக்குறோம். 5வது வசனத்துல சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, எப்ப விசுவாசத்துல ஸ்திரப்படுறாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம். யூத மார்க்கத்தார்கள் வந்து இப்படி போதிக்கிறாங்களே, ஒருவேளை நம்ம கேட்ட சத்தியம் தப்போ, பவுல் எழுதுனதுல ஒருவேளை ஏதாவது சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு கன்ஃபர்மேஷனா இந்த லெட்டரும் இவங்களுக்கு வந்துருச்சு. சரியா? இப்ப இதெல்லாம் வச்சு அவங்க பார்க்கும்போது நம்ம ஏற்றுக்கொண்ட உபதேசம் சரியானதுதான், நம்ம பின்பற்ற சத்தியம் சரியானதுதான். சரியா? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, இந்த சபைகள் எடுத்த தீர்மானத்துக்கு இந்த மக்கள் கீழ்ப்படுகிறாங்க. 4வது வசனத்துல கை கொள்ளும்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. அவங்களால் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். சரியா? ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சபையில சொல்லித்தர சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது விசுவாசிகளுடைய பொறுப்பு. சரியா? சபையில எடுக்கப்படுகிற தீர்மானங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரியா? சில நேரங்களில் சபையை குறித்த குறைகளே வெளியில நம்ம அதிகமா சொல்லுவோம். ஆனா நடக்கிற ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்து நம்ம உட்கார மாட்டோம். நடக்கிற ஒரு பிரேயர் மீட்டிங்க்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். எடுக்கப்படுற தீர்மானங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ வி ஷுட் டூ த பேசிக்ஸ். இல்ல, இதுதான் அடிப்படை. ஒருத்தருக்கு வளர்ச்சி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, சபையினுடைய கூடுகைகளுக்கு எப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு எப்ப முதன்மைப்படுத்துறோமோ, அதுக்கு எப்ப முன் உரிமை கொடுக்கிறோமோ, அப்பதான் வளர்ச்சி இருக்கும். சரியா? இப்ப சபையில எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் வேதத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிறது. அந்த வேதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு இந்த சபைகள் கீழ்ப்படுகிறார்கள். இதனால இவர்கள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினார்கள் வாசிக்கிறோம் பாருங்க. There was daily growth in these believers. ஒருவேளை இந்த பெருக்கம் எண்ணிக்கையை குறிப்பிடுதா இல்ல வந்து பக்தி விருத்தியை குறிப்பிடுதான்றது நமக்கு சரியா இங்க தெரியல.
விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு அப்படின்றதுனால இதை பக்தி விருத்தின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். குவாலிட்டேட்டிவ் growth. சரி, இவங்க வந்து அந்த சபையினுடைய தரம் வளருகிறது. கிறிஸ்துவின் சாயல்ல விசுவாசிகள் வளர்கிறார்கள். எப்போனா சபையில வேதத்தின் அடிப்படையில எடுக்கப்படுகிற தீர்மானங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் விசுவாசிகள் கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசிகள் கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியும். இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க மனசுல. சரியா? குறைகள் எல்லா சபைகளிலும் உண்டு. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போதுதான் ஒரு சபை வந்து பரிபூர்ண சபையா மாறும். அது வரைக்கும் குறைகள் இருக்கும். ஆனா அதை சுட்டி காண்பிக்கிறதோ அல்லது உத்தரவாதத்துல இருக்கிறவங்க இதை சரியா செய்யலன்னு சொல்றதோ மற்ற காரியங்களோ அதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அதை நம்ம சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நேசிக்கிறத விட்டு நம்ம தூரம் ஆயிட்டோம்னா, கர்த்தரோட உறவை விட்டு நம்ம தூரம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆண்டவர் வேற யாரையும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டாரு, நம்ம கிட்டதான் கேள்வி கேட்பாரு. சரியா? அப்ப மதியனமாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. புத்திசாலித்தனமா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதத்தை பின்பற்றி சபைக்கு முன் உரிமை கொடுத்து, அதுவும் நம்ம சகோதர சபையில கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படியான விஷயங்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப புதிய ஏற்பாட்டு சத்தியம் தான் சகோதர சபை சத்தியம். அதை நம்ம நன்றாக முதல்ல கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு வாசிக்கிறோம். இதை நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த கலாத்தியா மாகாணம், பிரிகியா மாகாணம், இந்த இடத்துல இருக்கிற சபைகள் நாளுக்கு நாள் என்ன செய்யறாங்க? அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளர்றாங்க. சோ அதெல்லாம் இங்க நம்ம நடக்கிறத பாக்குறோம். 4-5 வசனம் தொடர்ந்து இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது. 6வது வசனம் பாருங்க. 6வது வசனத்துல அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளே கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அடுத்த வசனமும் படிச்சிடுறேன் ஏன்னா அங்க 2வது முறை ஆவியானவர் தடை பண்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். 2 முறை ஆண்டவர் தடை பண்றாரு. இந்த 6-7 வசனத்தை நல்லா கவனிங்க. பிரிகியா கலாத்தியா எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அப்படியே வந்து ஆசியாவுல போய் அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லணும், அங்க உள்ள சபைகளை ஸ்திரப்படுத்தணும்னு நினைக்கிறாரு பவுல். ஆனா ஆண்டவர் தடை பண்றாரு. 6வது வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. 7வது வசனம் பாருங்க. ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். சரி, அப்படியே கொஞ்சம் டைரக்ஷன் மாறி பிசிதியாவுக்கு வராங்க. சாரி, பித்தினியாவுக்கு வராங்க. இப்ப பித்தினியா அதுவும் ஆசியாவுல. சரி, ஆசியா மீசியா எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற மாகாணங்கள் தான். அப்ப ஆசியாவுல வசனம் சொல்றதுக்கு 2 முறை பவுல் முயற்சி எடுத்தும் ஆண்டவர் அவரை என்ன செய்யறாருன்னா இங்க தடை செய்கிறார். சரியா? இந்த தடைகளுக்கு பவுல் கீழ்ப்படுகிறார். இதெல்லாம் சிம்பிளா 2 வருஷத்துல எழுதிட்டாங்க. ஆனா நீங்க இந்த ஜேர்னி நீங்க வந்து கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மைல் தூரங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க 400 மைல்களுக்கு மேல இந்த பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, துரோவாவுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 மைல்களுக்கு மேல. அந்த நாட்கள்ல சாதாரண பயணம் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. இவங்க போகிற அந்த பயணங்கள் ரொம்ப கடினமானது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் தடை பண்றாரு. சோ ஆண்டவர் ஏதோ ஒரு திசை திருப்பம் பவுலுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். சி காட் சம்டைம்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணுவார் இல்லையா? ஹி ஹாஸ் ரீடைரக்ஷன்ஸ் இன் அவர் லைஃப். இப்ப வந்து பவுல் வந்து இப்படி யோசிக்கல. விசுவாசிகளும் சில நேரத்துல நம்ம இப்படி யோசிச்சிடக்கூடாது. ஒருவேளை இப்படி திசை திருப்புறாரே, நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனா, தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுக்கலையா? இப்ப பவுல் வந்து அப்படி எல்லாம் இங்க யோசிக்கல. ஏன்னா அவருடைய வாழ்க்கை கர்த்தரோட நெருக்கமான உறவில் இருக்கிறது. அவர் ஏற்கனவே ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துலதான் இருக்கிறார். இப்ப அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல தடை பண்ணும்போது இதுவும் தேவ சித்தம் என்பதை பவுல் அறிந்து கொள்ளுகிறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா காரியத்துக்கும் தெளிவா 100% இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு எல்லா விசுவாசிகளும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து விசுவாச வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கல. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறது தான் அவசியம். கர்த்தரோடு உறவுல நெருங்கி இருக்கும் போதுதான் அவர் எங்க தடை பண்றாருன்றத நம்ம பகுத்தறிய முடியும், எங்க போக சொல்றாருன்றத பகுத்தறிய முடியும். அதற்கான கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். சரியான இடத்துக்கு போறதுக்கு நம்மள வழிநடத்துறது மட்டும் ஆண்டவர் கிடையாது. தவறான இடத்துக்கு போகாமல் இருக்க நம்மை தடை பண்ணுகிறவரும் அதே ஆண்டவர் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வழிநடத்துதலின்படி செயல்பட வேண்டும். இது பவுலுக்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வருமே. அந்த நேரத்துல நம்ம குழப்பிக்க கூடாது. ஓ, நான் இந்த தீர்மானம் எடுத்தேன், அது ஆண்டவரோட சித்தமா இல்லையா? எப்ப அந்த சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் வரும்னா ஆண்டவரோட சரியான உறவுல இல்லாத போதுதான் அந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் வரும்.
நிச்சயமில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தரை நான் நேசிக்காததின் பிரதிபலிப்பு. நான் அதை மறுபடியும் சொல்றேன். கர்த்தரை நேசிக்காம நீங்க இருந்தீங்கன்னா, அவரோட உறவுல பலப்படாம இருந்தீங்கன்னா, அதோடைய பிரதிபலிப்பு தான் நிச்சயமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிச்சயம் இருக்காது. எப்பயுமே சந்தேகங்கள் தான் இருக்கும், எப்பயுமே குழப்பங்கள் தான் இருக்கும். இது ஆண்டவர் குரலா, என் மனசாட்சி பேசுதா, நான் எடுக்கிற தீர்மானமா, இல்ல கர்த்தர் நடத்துதலா? சரியா? அந்த குழப்பங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, ஆண்டவரோட உறவுல எனக்கு கன்சிஸ்டன்சி இல்ல. அதனாலதான் அவர் எங்க தடை பண்றாருன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியல, எங்க போக சொல்றாருன்றதையும் புரிஞ்சுக்க முடியல. So we need to be very conscious and cautious about this. சரியா? ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருடைய சித்தத்தை எப்படிலாம் அறிஞ்சிக்கணும்னு எடுக்கிற முயற்சி கிடையாது. ஆண்டவரோட உறவுல பலப்படுறதுக்கு எடுக்கிற முயற்சிகள். அதை செஞ்சா ஆண்டவரோட சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை இயங்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அதை விவரிக்க முடியுதோ இல்லையோ, சில பேருக்கு இந்த தடை பண்றது, போ சொல்றது இதெல்லாம் சொல்ல தெரியாம கூட இருக்கலாம். சரியா? ஆனா நீங்க ஆண்டவரை நேசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரோட உறவுல தொடர்ந்து இருக்கிறீங்கன்னா, தைரியமா ஒண்ணு சொல்லுவீங்க, பிரதர் அவருதான் என்ன நடத்திட்டு போறாரு பிரதர். அதுல எனக்கு முழு நிச்சயம் இருக்கு. பவுல் எங்கேயுமே இந்த சந்தேகப்படல. இது ஏன் தடை பண்ணாரு? சரியா? நான் சரியா தீர்மானம் எடுத்தனா இல்லையா? ஒருவேளை ஆசியாக்குள்ள வந்திருக்க கூடாதோ? சரியா? இது நான் மாம்சத்துல எடுத்துட்டனோ? அப்படியெல்லாம் எதுவுமே இங்க யோசிக்கல. அதே சமயம் இதோடைய மறுபக்கம், ஒருவேளை நம்ம செய்யற தவறாலதான் சில தடைகளை கர்த்தர் கொண்டு வராருன்னு சொன்னா, உடனடியாய் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்புவது அவசியம். சரியா? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. முக்காவாசி தடைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறான தீர்மானங்களாலதான் வருகிறது. சரியா? நம்முடைய மதியினத்தாலதான், நம்முடைய பாவங்களுடைய விளைவுகளாதான் அவைகள் இருக்கிறது. சோ அதுல ஒரே சொல்யூஷன் என்னன்னு கேட்டா, 1 யோவான் 1:9 தான். பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அதை என்ன செய்யறார்? மன்னிக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள கடவுளா இருக்கிறார். சோ அதனால இதுதான் அதுக்கு சொல்யூஷன். சோ இந்த ரெண்டு பக்கமும் வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு, இங்க பவுலுடைய ஜேர்னில இருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட பவுலுக்கே ஒரு தடை வந்துச்சா? சரியா? நிச்சயமா வந்துச்சு. சரியா? பவுலும் ஒரு தேவ மனுஷன், சாதாரணமான தேவ மனுஷன் தான். அந்த நேரத்துல ஆண்டவர் இப்படிதான் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். சில திசை திருப்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? திடீர் நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு போறாரா, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய சில நோக்கங்கள் இருக்கும். சரியா? இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பிரதர், ஆனா வேற கோர்ஸ் தான் கிடைச்சது, கர்த்தர் கொடுக்குறாரு, சந்தோஷமா எடுங்க. சரியா? ஆண்டவர் ரீடைரக்ட் பண்றாரா, சந்தோஷமா எடுங்க. ஆண்டவருடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். நாம நம்ம புத்தியில நாம பணம் செலவழிச்சு குறுக்கு வழிகள் எல்லாம் கையாண்டு நாம ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டு அதை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆண்டவர் ஒண்ணு நடத்துறாரா, அது எனக்கு இழப்போ லாபமோ, அது எனக்கு எனக்கு அந்த நேரத்துல துக்கமோ சந்தோஷமோ, சரி, ஆனா அவருடைய டைரக்ஷன்ஸ் படியே நம்ம லைஃப் போட்டோம். அதுதான் கர்த்தர் விரும்புற விஷயம். இங்க அதை நல்லா கத்துக்கிறோம். ஏன்னா இது நான் கிலோமீட்டர் மைல் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா போன இடத்துல கர்த்தர் எப்படியோ தடை பண்ணிருக்கிறாரு. சரி, அந்த தடைகளை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பகுத்தறிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் துரோவாவுக்கு வந்துட்டாங்க. சரியா? அதோட 8வது வசனம் முடியுது. சோ 9வது வசனம் பாருங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இப்போ ஆண்டவருடைய அழைப்பு தரிசனத்தின் மூலமாய் பவுலுக்கு தெள்ள தெளிவாய் வருகிறது. சரியா? என்ன வருது? மக்கதோனியா. மக்கதோனியான்னு சொல்லும் போது இன்னைக்கு நார்தன் கிரீஸ், கிரீஸ் நாட்டினுடைய வடபகுதி. சரியா? இது ஐரோப்பிய கண்டம். நல்லா கவனிங்க. ஆசியாவில இவர் செய்தி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் தடை பண்ணி இப்ப வேற கண்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஃப்ரம் ஏசியா they are going to travel to யூரோப். சரி, இதுக்கு முன்னாடி யூரோப்புக்கு வசனம் போச்சுன்றதுக்கு நமக்கு ஆதாரம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஐரோப்பியாவுக்கு வசனம் போல, சுவிசேஷம் போல. இப்ப ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பானது மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு வரக்கூடிய அழைப்பு. சரியா? இட் வாஸ் அ கிராஸ் கல்ச்சரல் மிஷன் கால். சரியா? இட் வாஸ் வெரி கிளியர். இது ரொம்ப நிச்சயம், ரொம்ப ரொம்ப தெளிவா ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா 10வது வசனம் பாருங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அதை கவனிச்சீங்களா? அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. கர்த்தருடைய அழைப்பின் நிச்சயம் இல்லாம ஒருவரும் ஊழியத்துக்கு வரக்கூடாது, வரவும் முடியாது. அப்படி வந்தா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது.
குறிப்பா மாற்று கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய தெளிவான வழி நடத்துதல் இருக்க வேண்டும். நமக்கு புள்ளி விவரங்கள் காண்பிப்பது நல்லது, சரியா? ஊழிய தரிசன முகாம்கள் நல்லது, மற்றவர்கள் மூலமாய் சில ஆலோசனை வருவது நல்லது, சில இடங்களை குறித்து தெரிந்து கொண்டு அதனால பாரப்படுவது நல்லது. இதெல்லாம் நல்லது. இது எல்லாவற்று மூலமாய் தேவன் பேசுகிறார், சரியா? ஆனால் கர்த்தர் என்னை தனிப்பட்ட விதத்திலே நடத்தாவிட்டால் நான் அந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு போக கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? மற்ற சௌரியங்களாலேயோ சூழ்நிலைகளாலேயோ நான் போனேன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஊழியத்தை என்னால செய்ய முடியாது, சரியா? ரொம்ப அழகா இங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்க நிச்சயித்து கொண்டு, சரியா? ஆண்டவர் தரிசனத்துல பேசுறாரு, பவுலுக்கு மக்கதோனியால இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் இங்க வந்து பேசுறத நமக்கு அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, சரியா? 9வது வசனத்துல. அதாவது அவன் சொல்றான், நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கவனிச்சீங்களா? அப்ப அந்த தரிசனம் அவனுக்கு கிடைச்ச பிறகு இதுதான் கர்த்தருடைய அழைப்பு என்று சொல்லி அவர்கள் நிச்சயித்து கொண்டு புறப்பட்டு மக்கதோனியாவுக்கு போகிறார்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இன்னைக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்யும்னு கேட்கக்கூடியவங்க இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய நிறைய மாநிலத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவுல இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு அவரு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இயேசுன்னா ஏதாவது ஒரு ஐடியாவாவது இருக்கும், சரியா? ஆனா இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா எத்தனை கிலோன்னு கேட்கக்கூடிய மக்கள் வட இந்தியாவுல இருக்கிறாங்க, சரியா? அவர் யாரு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதுதான் மாற்று கலாச்சார ஊழியம். அந்த மாற்று கலாச்சார இடத்தை குறித்தும் மாநிலங்களை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய மக்களை குறித்தும் நாம் அறிந்து கொண்டு ஜெபிப்பது அவசியம். அவர்கள் குறித்து அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்வது, கர்த்தருடைய வழிநடத்துதல் படி உதவி செய்வது நல்லா இருக்கும், சரியா? ஒருவேளை அவங்க அங்க நடக்கிற ஊழியங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செய்யலாம். ஒருவேளை சில குறுகிய கால அர்ப்பணிக்காக நாமே போய் அவர்களுக்கு உதவி செய்யலாம். சில ஆலோசனைகளை கொடுக்கலாம், விசாரிக்கலாம், அவரோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்யலாம், அல்லது முழு நேரமாய் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யலாம், வேலையோடு கூட செய்யலாம். எவ்வளவு விதங்கள் இருக்கிறது, சரியா? ஆனா மாற்று கலாச்சார ஊழியங்கள் அங்க உள்ள தேவைகள் இங்க இருக்கிறத விட 10 மடங்கு அதிகம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வட இந்தியாவுடைய தேவைகள் தென்னிந்தியாவை விட 10 மடங்குக்கு மேல அதிகம், சரியா? அதனால அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவி செய்வது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த மனுஷன் வந்து பேசினது மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னா இன்னைக்கு இந்த கேள்வியோட வர முடியும், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு உத்தரப்பிரதேச இருந்து ஒருத்தர் வந்து கேட்க முடியும், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்க முடியும், ஏன்னா அங்க ஊழிய தேவைகள் அதிகமாய் இருக்கிறது. அதை குறித்தும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சபைகள் அதை குறித்தும் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு திருச்சபை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இயங்குகிறது என்று சொன்னால் அவங்க லோக்கல்லயே எவாஞ்சலிஸ்ட் எழுப்பணும், மாற்று கலாச்சாரத்துக்கான மிஷினரியும் அவங்க எழுப்பணும். அதுதான் வேதத்தில் உள்ள கோட்பாடு. லோக்கல்ல ஒரு ஊழியரை எழுப்பணும் அந்த சபை, அதே போல மாற்று கலாச்சாரத்துக்கு போய் ஊழியம் செய்ய ஒரு அர்ப்பணியாளரையும் எழுப்ப வேண்டும், சரியா? ஒரு தேவ மனுஷன் கேட்டார், என்னன்னா ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி அந்த வெளிச்சத்தை அந்த மெழுகுவத்தியை எடுத்துட்டு பகல் 12 மணிக்கு நீங்க தெருவுல போவீங்களா, இல்ல நைட்டு 12 மணிக்கு தெருவுல போவீங்களான்னு கேட்டாரு. அந்த உதாரணம் உங்களுக்கு புரியுதா? பகல் 12 மணிக்கு யாருமே மெழுகுவத்தி எடுத்துட்டு போக மாட்டோம், ஏன்னா நல்ல வெளிச்சம் இருக்கும் இல்லையா? ஆனா நைட்டு 12 மணிக்கு முழுசா இருள் தான் இருக்கும். அந்த நேரத்துலதான் மெழுகுவத்தி எடுத்துட்டு போனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை எதுக்கு ஒப்பிட்டாருன்னு சொன்னா, நிறைய சபைகள், திரளான சபைகள், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை திரளா இருக்கக்கூடிய இடத்துலதான் அதிகமான ஊழியங்கள் இருக்கு. ஆனா எங்க குறைவா சபைகள் இருக்கோ, எங்க குறைவா ஊழியங்கள் இருக்கோ, எங்க தேவைகள் அதிகமா இருக்கிறதோ அங்க குறைவான ஊழியம் தான் இருக்கு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னார். அது உண்மைதான். இன்னைக்கு மெழுகுவத்தி எடுத்துட்டு பல பேர் பகல்ல தான் நடந்துட்டு இருக்கிறோம், சரியா? ஆனா வந்து இரவுல போய் நடக்கிறதுக்கும் சில ஆட்கள் தேவை. நான் இந்த ஊழியத்தை, இங்க நடக்கிற ஊழியங்களை எந்த விதத்துல குறைச்சு பேசுற ஆள் கிடையாது. நம்ம வந்து நிறைய ஊழியங்கள் தேவை. ஆனா அதே சமயம் இதை விட தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிக கவனம் சபைகள் செலுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள், மாவட்டங்கள்ல அதிகமாய் ஊழியங்கள் நடைபெறும், அர்ப்பணியாளர்கள் எழும்புவார்கள், அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாய் வாய்ப்புகள் ஏற்படும்.
சோ இங்க ஆண்டவர் இந்த பிரின்சிபல் நம்ம கொண்டு வர, ஆசியாவில இருந்து இவங்களை தடை பண்ணி ஐரோப்பியாவுக்கு கொண்டு போறாரு, மக்கதோனியாவுக்கு கொண்டு போறாரு. இன்னொரு விஷயத்த கவனிங்க, 10வது வசனத்தை பார்க்கும்போது எங்களை அழைத்தார் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க இந்த எழுத்தாளர். இதை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்ட போதுன்னு தேர்ட் பர்சன் சிங்குலர்ல தான் எழுதினார் பவுலை பத்தி. அதுக்கு அடுத்த வரி பாருங்க, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. யார் எழுதுறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில லூக்கா. அப்ப லூக்காவும் he joins the party. ஏற்கனவே 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? பவுல், சீலா, தீமோத்தேயு. இப்ப இந்த வசனத்துலதான் லூக்கா இந்த அருட்பணி பயணத்துல இவர்களோடு இணைகிறார். இப்ப 3 பேர் இருந்தது 4 பேர் ஆயிருக்கு. சரியா? முதல்ல பவுல், சீலா 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் தீமோத்தேயு இணைந்தார். இப்ப லூக்கா இணைகிறார். இந்த துரோவா என்ற இடத்துலதான் லூக்கா இணைகிறார். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுக்க பிலிப்பி பட்டணத்துல போய் இவங்க செய்யற ஊழியத்துல லூக்காவும் இருப்பார். சரியா? அதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இதுல பல தரப்பு மக்கள் இருக்கிறாங்க. இந்த அருட்பணியாளரோட லிஸ்ட் எடுத்து நீங்க பார்க்கும்போது யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்கிறாங்க. லூக்கா வந்து ஒரு புறஜாதியா, அவர் வந்து யூதர் கிடையாது. இப்ப புறஜாதிகள் மத்தியில தான் ஊழியம் செய்ய போறாங்க. லூக்காவையும் கர்த்தர் இணைக்கிறார். சரியா? சோ இப்படி 4 பேரா சேர்ந்து கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா பாருங்க, தடை பண்ணும் போதும் உடனே கீழ்ப்படுகிறாங்க, போக சொல்லும் போதும் உடனே கீழ்ப்படுகிறாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அவசரங்களும் ஆபத்து, தாமதங்களும் ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னாருன்னா அந்த நேரத்துல அவசரப்படக்கூடாது. சரியா? அதே போல போன்னு சொல்றாருன்னா அந்த நேரத்துல தாமதிக்கவும் கூடாது. சரியா? இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, லூக்கா எழுதுறாரு, உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, உடனே இம்மீடியட்லி. சரியா? இவர்களுடைய கீழ்ப்படிதல் உடனடியான கீழ்ப்படிதலா இருந்தது. பாருங்க, சில பேர் நம்ம இதெல்லாம் படிக்கிறப்போ அழைப்பு தரிசனத்து மூலமா வருமா பிரதர்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிரதர் தடை பண்ணாரு? ஒருவேளை ராத்திரியில பேசினாரா, பகல்ல பேசினாரா, வசனத்து மூலமா பேசினாரா, சூழ்நிலை மூலமா பேசினாரா? இதை பத்திதான் கேள்விகள் அதிகமா கேட்டுட்டு இருப்போம். ஆனா உடனடியா கீழ்ப்படிஞ்சாங்களே, அந்த கீழ்ப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. கர்த்தர் பேசிட்டு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த அழைப்பு விசுவாசிகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விசுவாசிகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற அழைப்பு இருக்கிறது இல்லையா? விசுவாசிகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேத வசனத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். நமக்கு இருக்கிற வரங்களை பயன்படுத்தணும். இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சபையில இணைக்கிறார். இதை நம்ம கீழ்ப்படியறதுக்கு நம்ம தயங்குறோம். சரியா? ஆனா டிபேட் பண்றது எதை பத்தி டிபேட் பண்றோம்னா அழைப்பை பத்தி டிபேட் பண்றோம். கவனிச்சீங்களா? இதான் நம்ம பிரச்சனை. சரியா? கர்த்தர் பேசுறதுக்கு எப்படி வேணா பேசட்டுமே, அதுக்கு இடம் கொடுப்போம். ஆனா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சரியா? கீழ்ப்படிதலுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் கிடையாது. நாம வந்து கீழ்ப்படிதலை பத்தி டிபேட் பண்ண எந்த இடத்துல நீங்க டிபேட் பண்ணிருக்கீங்க? அதை பத்தி பேசவே மாட்டோம். ஆனா அழைப்பை பத்தி தான் செய்திகள் கேட்போம், டிபேட் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். சரியா? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. வேத வசனத்தை படிக்கும் போது நிச்சயமா பேசுறாரு கர்த்தர். சரியா? அந்த விதத்துல நம்ம கீழ்ப்படியணும் கர்த்தர் விரும்புறாரு. பாருங்க, கீழ்ப்படியாம இருந்தோம்னா கர்த்தர் பேச மாட்டார். கீழ்ப்படிய மனமற்றவர்களுக்கு தம்முடைய சித்தத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்ப்படிய மனமற்றவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டார். சரியா? அவர் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு, ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும் விரும்புறாரு. சரி, உடனே புறப்பட்டு இவங்க மக்கதோனியா போறாங்க. இப்ப இனி வரக்கூடியது மக்கதோனியா பத்தி விஷயம் தான். ஐரோப்பியாவுக்கு எப்படி போறாங்கன்னு பாருங்க. 11 பாருங்க, எல்லாருமே 11வது வசனத்தை பாருங்க. துரோவாவில் கப்பல் ஏறி, சரியா, துரோவால கப்பல் ஏறுறாங்க, சாமோத்திரிக்கே தீவுக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, துரோவால இருந்து சாமோத்திரிக்கே 60 மைல்கள். 60 மைல்கள். சரியா? 90க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்ஸ், ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். சோ அவங்க டிராவல் பண்ணி என்ன செய்யறாங்க? துரோவால இருந்து சாமோத்திரிக்கே தீவுக்கு வராங்க. மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கு, அதை கவனிச்சிங்களா? சாமோத்திரிக்கையில இருந்து நெயாப்போலி 65 மைல்கள். ஜியோகிராபில இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பின்னாடி நீங்க பைபிள் அட்லஸ் எல்லாம் வச்சு படிங்க. எல்லாருமே பைபிள் அட்லஸ் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல. பைபிள் அட்லஸ் வாங்கி படிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்பதான் புரியும். சரியா? அப்ப இந்த இந்த இடத்துல இந்த 11வது வசனத்துல நெயாப்போலிக்கு வராங்க. சாமோத்திரிக்கையில இருந்து நெயாப்போலி 65 மைல்கள். துரோவால இருந்து சாமோத்திரிக்கை 60 மைல்கள். சாமோத்திரிக்கையில இருந்து நெயாப்போலி 65 மைல்கள். சரி, அப்ப அங்க வந்துட்டாங்க. அங்க இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம்.
இப்ப நோட் பண்ணிக்கோங்க, நெயாப்போலியில இருந்து பிலிப்பி பட்டணம், அது லேண்ட் வழியா வரணும் உள்ள. அது வந்து 10 மைல்கள். நெயாப்போலியில இருந்து பிலிப்பி 10 மைல்கள். சோ 10 மைல் இவங்க அங்க இருந்து தரை வழியா வராங்க, நில வழியா வந்து பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து சேர்றாங்க. பிலிப்பி பட்டணம் ரோமர் காலனி, ரோம காலனி. 12வது வருஷம் அதை தெளிவாக்குது, ரோமர்கள் குடியேறினதுமான, சரியா, ரோம காலனி. அப்படின்னா சில ரோமன் பிரிவிலேஜஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, ரோம அரசாங்க சலுகைகள் இவர்களுக்கு இருக்கும். ரோமாபுரியில மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு இணையான சலுகைகள் இவர்களுக்கும் கொடுக்கப்படும். அதே போல இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் அப்படின்னு படிக்கிறோம். மக்கதோனியான்றது வந்து ஒரு மாகாணம், அந்த மாகாணத்துல இருக்கிற முக்கியமான ஒரு பட்டணம் தான் பிலிப்பி பட்டணம். மக்கதோனியாவுடைய தலைநகரம் கிடையாது பிலிப்பி பட்டணம், மக்கதோனியாவுடைய தலைநகரம் தெசலோனிக்க பட்டணம். அதை நம்ம 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது படிக்க போறோம். ஆனா மக்கதோனியா மாகாணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிட்டி தான் பிலிப்பை, முக்கியமான நகரம் தான் பிலிப்பி பட்டணம். சரியா, இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு வராங்க, சில நாள் தங்கி இருந்தோம் அப்படின்னு 12 முடியுது. 13 பாருங்க, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஒரு கேள்வி எழும்புது, போற ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் சினகாக் எங்க இருக்குதானே பவுல் தேடுவார், ஜெப ஆலயம் எங்க இருக்குன்னு தேடுவாரு, அங்க போய் அவங்க யூதர்களோட டிபேட் பண்ணுவாரு. ஆனா இங்க வந்து ஜெப ஆலயம் இல்ல. சரியா, ஆரம்பத்துல சில குழப்பங்கள் இவர்களுக்கு இருந்திருக்கும். அதாவது அந்த சில நாள் தங்கி இருந்தோம்னு முடியுது பாருங்க 12வது வசனம். அந்த சில நாள் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜெபித்து கொண்டு இருந்திருப்பார்கள். ஆண்டவரே எப்படி எங்க ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு புது இடத்துக்கு போறோம், அந்த இடத்த சர்வே பண்ணிருப்பாங்க, அப்படியே ஒரு ஒரு இடமா போய் பார்த்திருப்பாங்க. இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து அவங்க சில நாள் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இங்க ஜெபாலயமும் இல்ல பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஊர்ல ஜெபாலயம் இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 யூத குடும்பங்கள் இருக்கணும். அப்ப பிலிப்பி பட்டணத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், யூதர்கள் ரொம்ப குறைவு, 10 யூத குடும்பங்கள் கூட இல்ல. அதனால இங்க ஜெபாலயம் இல்ல. இப்ப எங்க ஆண்டவரே போறது? சரியா, இதுக்கு நம்ம ஜெபித்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்தை குறிச்சு சர்வே பண்ணி அந்த இடத்தை குறிச்சு ஜெபித்து ஆண்டவருடைய வழிநடத்தல் கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். சரியா, பவுலும் அதுல ரொம்ப சென்சிட்டிவா தான் இருந்திருக்கிறார். ஏன்னா இது அவருக்கு கிராஸ் கல்ச்சர் இல்லையா. இந்த இடத்துல வந்து சில நாள் தங்கி இருக்கும் போது ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுக்கிறார். ஆற்றின் அருகே நம்ம படிச்சோம் இல்லையா 13வது வசனம் இல்லையா, ஓய்வு நாள் தோறும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பட்டணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆற்றின் அருகே, சரி, அங்க போய் இவங்க ஜெபம் பண்றாங்க. இதை வந்து யூஸ்வலா ரொட்டீன் ஆக்கி இருக்கிறாங்க இந்த 4 பேர். இவங்க போய் அந்த ஆற்றின் அருகே இருந்து இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். சரியா, சரி, இந்த போராட்டங்கள் இவங்களுக்கும் இருந்துச்சு. ஒரு இடத்துல போன உடனே இந்த மெத்தட் தான் நான் பண்ணுவேன் ஊழியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வேற மெத்தட்ல பண்ண சொல்லலாம், அதுக்கு நம்ம ஓப்பனா இருக்கணும். ஒருவேளை இங்க ஜப்பான்ல இருந்தா அந்த மெத்தட்ல போயிருப்பாரு, ஆனா அங்க இல்ல. இப்ப எப்படி ஆண்டவரே பண்ண சொல்றீங்க? பவுல் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் நம்ம ஞானமா ஆண்டவர்கிட்ட கேட்டு செயல்படுவது அவசியம். சோ ஆண்டவர் கொடுத்த அந்த யோசனையில இவங்க ஆற்றின் அருகே போறாங்க, அங்க உட்கார்ந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறார். அது என்னன்னா, அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இப்ப ஸ்திரீகள் கூடி வராங்க இல்லையா, ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நம்முடைய ஆண்டவர். சில கலாச்சாரத்தை மதிக்கிறவங்க தேவ மக்களா இருக்க வேண்டும். அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு தான் முதல்ல உபதேசம் போயிருக்குது பிலிப்பி பட்டணத்துல. அதிலும் குறிப்பா இப்ப லீதியால பத்தி படிக்க போறோம். லீதியால ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாரு. 14வது வசனம் பாருங்க, அப்பொழுது தியத்தீரா ஊராலும், சரி, ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ஆண்டவர் இவங்களை ஆசியாவில பேசுறதுக்கு தடை பண்ணாரா இல்லையா? தடை பண்ணி இப்ப யூரோப்பு கொண்டு வந்தார் இல்லையா? ஆனா யூரோப்ல ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுறது எந்த பொண்ணு தெரியுமா? தியத்தீரா ஊருடைய பெண். தியத்தீரா எங்க இருக்குது? சின்ன ஆசியா இல்லையா, ஆசியா மைனர். அங்க இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் இங்க வியாபாரத்துக்காக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் படிக்கும் போது. தியத்தீரா ஊரால் இந்த லீதியால் அவதான் ரட்சிக்கப்படுறா. ஒருவேளை ஆசியாவில கர்த்தர் கதவை மூடி இருக்கலாம், கதவு மூடி ஐரோப்பியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க ரட்சிக்கப்படுற முதல் பெண் எந்த பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய பெண்ணு கிடையாது. இங்க ரட்சிக்கப்படுற முதல் பெண் ஒரு ஆசிய பெண். சரியா, பவுலுக்கு நிறைய ரிலீஃபா இருந்திருக்கும் இல்லையா, ஆண்டவர் அங்க வந்து தடை பண்ணி இங்க கொண்டு வந்து இங்க கொடுக்குற முதல் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து ஏசியன் கேர்ள். சரி, அவங்கதான் இங்க வந்து இது பண்றாங்க. அது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். தியத்திரா ஊரால் மட்டும் இல்ல, ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியால் ஒரு தேடலோடு இருந்திருக்கிறாங்க. தேவன் யார், மெய் தேவன் யார், சரியா, அந்த தேடலோடு இருந்திருக்கிறாங்க. ரத்தாம்பரம் விற்கிறவள் சொல்லும் போது அப்பர் கிளாஸ் பீப்புள். சரியா, ஷி இஸ் a பிசினஸ் மர்ச்சன்ட், பயங்கரமான டீலர் இவங்க, சாதாரணவங்க கிடையாது. சரியா, நல்ல பணம் பாக்குறவங்க தொழில்ல.
ரத்தாம்பரம் பிசினஸ் வந்து சாதாரண பிசினஸ் கிடையாது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க விலக்குறைகள்லாம். அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சில சில வியாபாரங்கள் வந்து தடை செய்யப்பட்டது அரசாங்கத்தாலேயே. சரியா? சில மெத்தட்ஸ்ல தான் அவங்க பண்ண முடியும். அதுவும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மர்ச்சன்டா இவங்க இருந்தாங்க. ஷி வாஸ் அப்பர் கிளாஸ். ஷி பிலாங் டு அப்பர் கிளாஸ் ஸ்ட்ரேட் ஆஃப் த சொசைட்டி. அப்ப அந்த அளவுக்கு நல்ல பணக்கார ஒரு பெண். சரியா? அவங்கள கர்த்தர் இங்க தொடுறார். சரியா? சோ அந்த லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் இல்லையா? கேள்வியினாலதான் விசுவாசம் வரும் இல்லையா? இப்ப கேக்குறாங்க, வசனத்தை கேக்குறாங்க, கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கவனிச்சீங்களா? ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறாங்க, இப்ப ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. பாருங்க, கூடி வந்த ஸ்திரீகளுக்கு தான் இவர் உபதேசம் பண்ணார். இவங்க இதை கேட்க கேட்க வீட்டார் எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. கவனிச்சீங்களா? இது வீட்டார் அனைவரும் வருது. ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, யார் யார் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அல்லது அவங்களை இந்த பைபிள் ஸ்டடி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து குடும்பமா இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. சரியா? அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்க ஜெபித்து முயற்சிகளை எடுக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக சாட்சியாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். சரியா? அப்ப இங்க நம்ம அதை பார்க்கிறோம். அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினார், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அது கவனிச்சீங்களா? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும் போது அது கிரியைகள் மூலமா நிச்சயமா வெளிப்படும். அதுதான் சரியான ரட்சிப்பு. கவனிச்சீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா எப்படி வேணா வாழ்றேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ரட்சிப்புல ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். உண்மையாவே ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்ற கேள்விக்குறி எழும்பலாம். ஆனா இந்த பெண்ணை பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே இவளோட வீட்டை திறந்து சபை கூடி வர்றதுக்கு இவ இடம் கொடுக்குறாங்க. வருந்தி கேட்டுக்கொண்டாலாம். ஷி வாஸ் ப்ளீடிங், தயவு செய்து எங்க வீட்டை பயன்படுத்திக்கோங்க சபைக்காக, எங்க வீட்டை பயன்படுத்திக்கோங்க கூட்டங்களுக்காக. நீங்க ஆற்றின் அருகே தான் உபதேசிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப எங்க வீட்டை திறந்து கொடுக்குறேன். இவ ஏற்கனவே ஒரு பணக்கார பெண், பார்த்தோம், வசதியான பெண். ஆனா வசதியா இருந்தாலும் தன்னுடைய வசதிகளை, தன்னுடைய ஏதுக்களை, உபகரணங்களை கர்த்தருக்காக பயன்படுத்த இவ தயாரா இருந்த ஒரு பெண். இதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆர் வி யூசிங் அவர் ரிசோர்சஸ் ஃபார் காட்? நம்முடைய உபகரணங்களை கர்த்தருக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? நம்முடைய வீடு, வாகனம், பணம், பலன், அழகு, படிப்பு, நம்முடைய எல்லா ஏதுக்களும், எல்லா வளங்களும் கர்த்தருக்காக பயன்படுகிறதா? சிந்திக்க வேண்டும். சரியா? பாருங்க, பிலிப்பி பட்டணத்துக்கு போறதுக்கு கர்த்தர் கதவை திறந்தார். பவுல் பிலிப்பி பட்டணத்துல போய் வேதத்தை திறந்தார். அங்க கூடி வந்த லீதியாளோட இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லீதியால் தன்னோட வீட்டை கர்த்தருக்காக திறந்து கொடுத்தார். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? வேத வசனம் அவங்களோட வாழ்க்கையில கிரிய செய்து ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட லீதியால் என்ன பண்றாங்கன்னா, வீட்டை திறந்து கொடுத்து தயவுசெய்து இங்க சபை கூடி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் விசுவாசிகள் கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்க. நம்முடைய ரிசோர்சஸ் எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். அது மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கிறிஸ்து அறிவிக்கப்படட்டும். அதை இங்க செய்யறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்துல 3 பேரோட ரட்சிப்பை காமிச்சிருக்கிறார் லூக்கா. லீதியாள், அடுத்தது குறி சொல்ற அந்த அந்த பெண், நம்ம அந்த அடிமை பெண், அவளை பத்தி நம்ம படிப்போம். அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்காரன். இந்த 3 பேருமே ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அதுதான் ப்ராப்பர் சால்வேஷன். இதுதான் சரியான ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுறதுக்கு கிரியைகள் தேவையில்லை, ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே கிரியைகள் மூலமாய் கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிப்பது அவசியம். சரியா? We are not saved because of works, but we are saved for good works. சரியா? நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். தேவன் நிர்ணயித்திருக்கிற இல்லையா, எபேசியர் 2:10 அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிற அந்த நற்கிரியைகள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதை நான் செய்யணும். இப்ப பாருங்க, லீதியால் இப்படி வீட்டை திறந்து கொடுத்தாங்களா? இந்த அடிமை பெண் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பழைய தொழிலை விட்டுட்டாங்க. இவங்க எஜமான்கள்லாம் இந்த குறி சொல்ற பெண்ணை வச்சுதான் ஆதாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க சொல்றது வந்து பிசாசு மூலமா அங்க சில ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அசுத்த ஆவிகள் சில ஆலோசனைகள்லாம் கொடுக்கும்போது அது மூலமா நிறைய பணம் வந்துச்சு. இந்த ஜோசியம் பாக்குற மாதிரி எதிர்காலத்தை பத்தி குறி சொல்றது, ஜோசியம் பாக்குறது, அதுதான் இந்த அடிமை பெண் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே
அவளை விட்டு புறப்பட்டு போயிட்டு அந்த பிசாசன் 18வது வசனம் முடியுது. 18வது வசனம் முடிஞ்ச உடனே 19 என்ன வாசிக்கிறோம்னா, 19 எல்லாரும் பாருங்க. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு. அதை கவனிச்சீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் இனி இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். இதுதான் நற்கிரியைன்னு சொல்றேன் நான். கவனிச்சீங்களா? இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தா, அந்த அந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தா. சரி, இது வரைக்கும் அவங்களுக்கு லாபம் பார்த்துட்டு இருந்தா. என்ன செஞ்சுட்டு இருந்தா? தவறா மக்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தா. பிசாசால வழிநடத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்ப இவளை ரட்சித்த உடனே இவளுடைய வாழ்க்கையினுடைய கிரியை பாருங்க. அந்த பிசாசு அவளுடைய வாழ்க்கையை விட்டு போனது. இப்ப இவ கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சுட்டா. இனி நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். இந்த தைரியம் நமக்கு இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து சபைக்கு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலன்னா அந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய தைரியம் விசுவாசிகளுக்கு இருக்கிறதா? வார கூட்டங்கள் என்னால வந்து ஒழுங்கா கலந்து கொள்ள முடியலன்னா அந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா? என்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்காத வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா? தனிப்பட்ட நிலைமையிலே கர்த்தரோட உட்கார முடியல பிரதர், இந்த வேலையை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா? சில நேரம் நமக்கு வரக்கூடிய பணம், சேலரி இல்லையா, வருமானம், இதை மட்டுமே நம்ம முதன்மைப்படுத்தி மீதி காரியங்கள் எல்லாம் பின்னாடி தள்ளிடுறோம். அப்ப ஒரு காலத்துல அனலா இருந்த விசுவாசி இப்ப அனல் இல்லாம போயிட்டாரேன்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் வேலையா இருக்கு இல்லையா? ஒர்க் பிரஷர், ராத்திரியும் பகலும் வேலை இல்லையா? அதுல சபைக்கு வர முடியலன்றது ரெண்டாவது. தனிப்பட்ட நிலைமையிலே கர்த்தரோட உட்கார முடியல, குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல. ஆனா இந்த பெண்ணிட்ட நம்ம எவ்வளவு விஷயம் கத்துக்கணும் பாருங்க இல்லையா? ஒரு சாதாரண பெண், பிசாசினுடைய பிடியில இருந்தவர், அசுத்த ஆவிகளால பிடிபட்டு இருந்தவர், ஒரு அடிமை பெண். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த கிரியை காமிக்கிறா. என்ன கிரியை காமிச்சா? இனி இந்த தொழில நான் ஈடுபட மாட்டேன். இவ்வளவு நாள் நான் மக்களுக்கு பண்ண துரோகம் போதும், இனி நான் ஈடுபட மாட்டேன். அதனாலதான் இவங்களுக்கு வருமானம் இல்லாம போச்சு. இவங்க எஜமான எல்லாருக்கும் அந்த தொழில இவங்க ஆதாயம் பார்க்க முடியல. இவளை வச்சுதான் ஆதாயம் பார்த்துட்டு இருந்தாங்க, பார்க்க முடியல. இது இவள் காண்பித்த கிரியை. சரி, மூணாவது ஆளுக்கு இந்த அதிகாரத்துல வரும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலைக்காரன், சரியா, கவர்மெண்ட் அபிஷியல், கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரி. இந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவன் 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 குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனே அவன் தன்னுடைய கிரியைகள் மூலமா ஆண்டவரை காண்பிக்கிறான் பாருங்க. நீங்க 33வது வசனம் பாருங்க, 32, 33 பாருங்க. அதை எல்லாரும் கவனிங்க. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். கவனிச்சிங்களா? அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த இடத்துல காயங்களை கழுவினான்னு வருது 33ல. 34ல போஜனம் கொடுத்துன்னு வருது பாருங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்கிறாரு. கவனிச்சிங்களா? இவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். இதுதாங்க நற்கிரியை. சரியா? யார அடிச்சு சிறையில போட்டானோ, யார காவல் காத்துட்டு இருந்தானோ, யார பகைச்சானோ, இப்ப அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனிச்சிங்களா? அப்ப இந்த சிறைச்சாலைக்காரன் எடுத்த தீர்மானத்தை பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா உடனே இல்லையா, நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஆவியானவருடைய செயல். மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கிறோம். இந்த 3 பேர்கிட்டயும் நம்ம கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியைகள் மூலமா நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தலன்னு சொன்னா அது சரியான ஒரு ரட்சிப்பு கிடையாதுங்க. சரியா? இதை நல்லா நம்ம கத்துப்போம். இந்த சிறைச்சாலைக்காரன் அவங்களுடைய காயத்தை கழுவுறதும், அவங்களோட தேவைகளை சந்திக்கிறதும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறான். குடும்பமா அந்த மகிழ்ச்சியா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா? எப்படி இருந்திருப்பாங்க பவுலும் சீலாவும் அந்த சிறையில, ஸ்டாக்ஸ்ல இருக்கிறாங்க. நம்ம பின்னாடி படிப்போம் இல்லையா? காயங்களோடு கட்டுகளோடு எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு தெரியல, எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இந்த சிறைச்சாலைக்காரன் அவன் செய்யற அந்த உதவிகளை பாருங்க. இல்ல, இந்த 3 பேரையும் எடுத்து பாருங்க. லீதியால் ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டை திறந்து கொடுக்கிறாள் கர்த்தருக்காக. அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது நம்முடைய உபகரணங்களை கர்த்தருக்காக நல்ல உக்ரானக்காரர்களாய் நாம் பயன்படுத்துவோம். 2வது, இந்த அடிமை பெண் இனி செஞ்சுட்டு இருந்த பழைய தொழிலை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. சரியா? கர்த்தர் அருவருக்கிற தொழில்கள், கர்த்தர் அருவருக்கிற விஷயங்கள். இது மூலமா பணம் வருதான்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு நிறைய பணம் வந்திருக்கும். சரியா? அவங்க எஜமான்களுக்கு ஆதாயம் வருதுன்னா இவனுக்கும் நல்ல சேலரி கொடுத்திருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டான். யாருக்காக? கர்த்தருக்காக. எனக்கு சகைவு தான் ஞாபகம் வர்றாரு. சகைவு ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன சொன்னாரு? நான் யார் இடத்துல இருந்து அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தையே திரும்ப கொடுக்குறேன்னாரு. இதுதாங்க நற்கிரியை.
இல்லையா? எப்படி இந்த மனசு வருது? இது வந்து ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் வரும். இது ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம், இல்லையா? கர்த்தரை வந்து உற்பத்தி செய்யற மாற்றம் அது. அந்த மாற்றம் நானா கொண்டு வர முடியாது. சரியா? ஒரு ஏழைக்கு இறங்குறதுக்கு நான் உதவி செய்ய போனேன்னா அது ஒரு நாள் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும், அதை தாண்டி போகாது. ஆனா ஆண்டவர் கொண்டு வர மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமானதா இருக்கும். அப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. இந்த சிறைச்சாலைக்காரன் அதே போல அவனுடைய உபசரிப்பு மூலமாய், அந்த ஊழியர்களுக்கு அவன் செய்யக்கூடிய சேவைகள் மூலமாய் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினான். அதையும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சரியா? சோ இப்படிப்பட்ட விஷயங்களை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதே போல இந்த 3 பேருடைய ரட்சிப்பை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இந்த அதிகாரத்துல இது வந்து காஸ்மோபாலிட்டன் நேச்சர்னு சொல்லுவேன். நல்லா கவனிங்க. காஸ்மோபாலிட்டன் நேச்சர்னா என்ன? சபையில வந்து பல கலாச்சாரத்தோட பல தரப்பின மக்கள் இருக்கிறார்கள் இந்த பிலிப்பி பட்டணத்து சபையில. நான் இப்படி கொண்டு வரேன். அப்பர் கிளாஸ் லீதியால், சரியா? மிடில் கிளாஸ் வந்து சிறைச்சாலைக்காரன், லோயர் கிளாஸ் வந்து இந்த அடிமை பெண். கவனிச்சிங்களா? இப்ப வசதியான ஒரு அப்பர் கிளாஸ் பெண் தான் வந்து லீதியா. ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் தான், இல்லையா? அப்படிதான் இந்த சிறைச்சாலைக்காரன். அதே போல லோயர் கிளாஸ் ஒரு சாதாரண பெண், ஒரு ஏழ்மையான பெண் தான் இந்த அடிமை பெண். இவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறாங்க. So Philippi church, the church at Philippi was of cosmopolitan nature. They had people from all strata of the society. இல்லையா? சமுதாயத்துல எல்லா தரப்பின மக்களும் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து ஐக்கியப்பட்டாங்க. அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. அவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். பல தரப்பின மக்களா நம்ம இருந்தாலும் நமக்குள்ள ஒரே கிறிஸ்துவானவர் இருக்கிறார். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரியா? இப்ப நீங்க புது இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல எல்லா மக்களும் கூடி வரக்கூடிய இடத்துல சபை ஹால கட்டணும். சரியா? இல்லைன்னா ஒரே இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துடைய மக்கள் மட்டும்தான் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்த கடுபிடிகள் ஜாஸ்தி. ஊரு காலனின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதியார் இங்க வர மாட்டாங்க, இந்த ஜாதியார் அங்க போக மாட்டாங்க. இப்ப சபைகளை ஸ்தாபிக்கும் போது இதை மனசுல வச்சு செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இதோட மறுபக்கமும் இருக்கு. சில இடங்கள்ல சில பழங்குடியினர் மக்கள் கிட்ட போனீங்கன்னா, சில இடத்துல சில பீப்புள் குரூப் கிட்ட போனீங்கன்னா, அந்த ஒரு பழங்குடியினரை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஊழியம் செய்யக்கூடிய யுக்தியும் இருக்கிறது. சரியா? இப்ப நாங்க வந்து ஜார்க்கண்ட்ல சக்ராதார்பூர் போயிருந்தோம். அங்க வந்து சந்தாலி மக்கள் மத்தியிலேயே அவங்க ஊழியம் செய்யறாங்க. அதை தாண்டி வேற மக்களுக்கு அவங்க ஊழியமே இல்லை. ஏன்னா அங்க உள்ள மக்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சந்தாலி மக்கள் தான் இருக்கிறாங்க. சரியா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அப்ப இது ரெண்டுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நாம போற இடம் எப்படிப்பட்டது, குறிப்பாக நகரங்கள்ல பாக்குறப்போ காஸ்மோபாலிட்டன் நேச்சர் ரொம்ப நல்லது. ஆனா சில இடங்கள்ல ஒருவேளை ட்ரைபல் இடத்துக்கு போறோம், சில பழங்குடியினர் மத்தியில போறோம், குக் கிராமங்களுக்கு போறோம், அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து ஒரு தரப்பினரை மட்டும் கவனம் செலுத்துறதும் நல்லதுதான். சரியா? சோ இதுல கர்த்தர் அந்த ஞானத்தை தரணும். இப்ப பிலிப்பி பட்டணத்துல இப்படிதான் ஆண்டவர் வந்து பவுல நடத்தினார். சோ அதனால ஆண்டவர் கொண்டு வந்த இந்த 3 பேருமே, இவங்க 3 பேர் மட்டும் ஏன் இங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா இதையும் கத்துத்தரதான் ஆவியானவர் லூக்கா மூலமா இதை எழுதி வச்சிருக்கிறார். சோ பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், பல வகுப்பினர், பல தரப்பினர், கலாச்சாரத்துல பல வகுப்பை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில இணைக்கப்படுகிறார்கள். சரியா? அதையும் நம்ம இங்க கத்துக்கிறோம். சரி, இத லீதியாளுடைய இதை படிக்கும் போதே நான் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டேன். நம்ம அடுத்த வாரம் வரப்போ இந்த அடிமை பெண்ணுடைய காரியங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்காரனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பேசினார்னு எனக்கு தெரியாது. ஆனா திறந்த இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோம். உடனே கீழ்ப்படிஞ்சு பவுல் போனதுனால எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க பிலிப்பி பட்டணத்துக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க பிலிப்பி பட்டணத்துக்கு. அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு ஊருக்கே அந்த மகிழ்ச்சி வருகிறது. கிறிஸ்துவானவர் அந்த ஊருக்கு வரும்போது பெரிய மகிழ்ச்சி. ஒரு வீட்டுக்கு போகும்போது குடும்பமா 2 குடும்பங்கள், லீதியாளோட குடும்பம், சிறைச்சாலைக்காரனோட குடும்பம், அது இல்லாம இந்த அடிமை பெண், இந்த மாதிரி குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தனிப்பட்ட நபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். பிசாசின் மீது ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறார் இல்லையா? இவ்வளவு மகிழ்ச்சி இந்த ஊருக்கு கிறிஸ்து மூலமா வரணும்னா அதுக்கு இந்த 4 பேர் கிளம்பி பிலிப்பி பட்டணத்துக்கு போவது அவசியப்பட்டது. அது போகாம இந்த மகிழ்ச்சி அந்த ஊருக்கு வந்திருக்க. கர்த்தர் ஒருவேளை அப்படிப்பட்ட அழைப்பை உங்களுக்கு கொடுப்பாரானால், மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு அருட்பணிக்கு கர்த்தர் உங்களை அழைப்பாரானால் அதற்கு கீழ்ப்படிங்க. பாரத்தோடு கூட அங்க போங்க. ஆண்டவர் உங்க மூலமாய் பெரிய அந்த ஊருக்கே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம்.